ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈகா தேட்டில் வந்து பால்கனியில் சீட்லாம் மாற்றிருக்காங்கன்னு ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. அதான் சரி போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். மனங்கான் படத்துக்கு தான் போயிருந்தேன். தேட்ரு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சோபா சீட்டு தான், கப்புள் சீட்டு, எல்லாமே கப்புள் சீட்டு தான். ஒரு 10 சீட்டு மாதிரி தான் சிங்கிள் சீட் போட்டிருக்காங்க, மற்றெல்லாம் கப்புள் சீட்டு. உட்காந்து படம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். இப்போயும் நல்லா தான் இருக்குது. அதுவும் பால்கனிலேருந்து உட்காந்து பார்க்குறதுக்கு கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. படமும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 60 ருபீஸ் டிக்கெட் இருக்குது. ஒரு 3 ரூபா 4 ரூபா முன்னாடி இருக்குது. அது வந்து 60 ரூபா டிக்கெட் தான் இருக்குது. யாராவது பால்கனியில் உட்காந்து படம் பார்த்துருந்தா சொல்லுங்கள். உண்மையிலேயே சீட்டெல்லாம் செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அணுவிக்காலும் இப்போ தான் சீட்லாம் மாற்றினாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பால்கனியில் வந்து சோபா சீட்டு, கப்புள் சீட்டு, கீழே வந்து நார்மல் கப்புள் சீட்டு. அதே மாதிரி இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே ரேட்டு கம்மி தான். மால் தேட்டரோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே ரேட்டு கம்மி தான். இந்த தேட்டரில் ப்ளஸ் என்னென்னா சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும், கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதுவும் பால்கனியில் உட்காந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் படம் பார்க்குறதுக்கே. அதுமாரி பார்க்கிங் கூட நல்லா பெருசாக இருக்கும் பின்னாடி. கரெக்டாக இங்கே தேட்டரு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேத்துப்பட்டு பூங்காவுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அதேமாதிரி பால்கனியில் புதுசாக லைட்டிங்லாம் புதுசாக போட்டிருக்காங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. படம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் படம். அருண்விஜய் சாரோட நடிப்பு செம்மையாக இருந்துச்சு. அவர் வாய் பேச முடியாதவராக நடிச்சிருக்காரு. உண்மையிலே படம் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். அருண்விஜய் சார் வந்து வாய் பேச முடியாது, காது கேட்காதவராக நடிச்சிருக்காரு. இருந்தாலும் படம் வந்து நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, சூப்பராக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.